அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் நாம் எவ்வளவோ அற்புதங்களை பார்த்துருக்கோம். அதில் சில விஷயங்கள் நாம் மகான் சொன்னதை சொன்னவாறே செய்யும் பொழுது அந்த விஷயம் எப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகிறது. இந்த வரிசையில் நாம் எவ்வளவோ அற்புதங்களை பார்த்துன்னு வந்திருக்கோம் இல்லையா? நாம் சொல்லுவோம், நான் இத்தனை ஸ்லோகம் சொல்கிறேன், இவ்வளோ மந்திர உபதேசம் வாங்கின்னு இருக்கேன், இவ்வளோ மந்திரத்தை நான் ஜபிக்கிறேன், ஆனாலும் இந்த மந்திரங்கள்லாம் சித்தியாச்சோ, இந்த மந்திரங்கள்லாம் என்னை காப்பாற்றுறதோ, இல்லை இந்த மந்திரங்கள் ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறதோ அப்படின்லாம் சந்தேகம் வரும் இல்லையா? நாம் நித்தியமும் பகவானை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். நமக்கு எந்த விதத்தில் அந்த இறைவனை பிரார்த்திக்க தோன்றதோ, அவரை எப்படி அழைக்கணும்னு நம் உள்ளம் விரும்புகிறதோ அதை நாம் தெரிஞ்சுண்டு அதை திருப்பி 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 பாராயணம் பண்ணிகிட்டே இருப்போம், ஜபம் பண்ணிகிட்டே இருப்போம், நினச்சிண்டே இருப்போம். ஆனால் அப்படி நாம் நினைக்க நினைக்க அந்த பகவான் பிரசன்னம் மாறாரா? எந்த ரூபத்தில் பகவான் இதை ஏற்றுக்கொண்டேன்னு நமக்கு காட்டுகிறார்? அது எப்பொழுது நடக்கும்? இந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு காலத்தில் அவர் எவ்வளவு பெரிய மகானாக இருந்திருந்தாலும், மிகப்பெரிய பண்டிதராக இருந்திருந்தாலும் ஆரம்ப காலத்தில் இந்த சந்தேகம் வரும். அந்த சந்தேகம்தான் பிற்காலத்தில் திடமான நம்பிக்கையாக மாறி அந்த இறைவனை இறங்கி வரும் அளவிற்கு அந்த பக்தரையே உயர்த்தும், அந்த பக்தியின் நிலையை உயர்த்தும். ஆக நாம் சுவாமியை அழைக்கும் பொழுது அதில் எது முக்கியம்? உச்சாரணம் முக்கியம், ஸ்ரத்தை முக்கியம், எல்லாமே முக்கியம். ஆனால் ஹிருதயத்தில் நம்பிக்கை ரொம்ப 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 முக்கியம் இல்லையா? எல்லாவற்றையுமே முறைப்படி தான் செய்ய வேண்டும், முறைப்படி உபதேசம் வாங்கி கொண்டு கற்றுக்கொண்டு தான் ஜபிக்க வேண்டும் என்பது மிக மிக நிச்சயமான உண்மை, ஸ்திரமான உண்மை. ஆனால் அதை நாம் பெற்றுக்கொண்டாலுமே இதற்கு பகவான் இசையவா போகிறார் என்று இல்லாமல், இதற்கு பகவான் நிச்சயமாக இசைவார் என்ற அந்த திடமான நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கை தான் மந்திரத்தின் வலிமையை கூட்டுகிறது. இதை நமக்கு உணர்த்தும் ஒரு அற்புதம் தாங்க இது. ஆந்திராவில், தெற்கு ஆந்திராவில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் வசித்த பக்தர்கள் ஒன்று சேர்ந்து, அந்தணர்களும் சிலர் ஒன்று சேர்ந்து ஒரு அருமையான சிவன் கோயிலை எழுப்புகிறார்கள். யார் ஒருவர் சிவன் கோயில் கைங்கரியம் பண்ணுறாரோ அவருக்கு சிவலோக பிராப்தி நிச்சயமாக கிடைக்கும்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கா, நம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு இல்லையா? இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவ்வளவு அக்கறையோடு ஸ்ரத்தையோடு பார்த்து பார்த்து ஆகம விதிப்படி ஒரு அழகான கோயிலை நம் மகா பெரியவாளின் ஆசீர்வாதத்தோடு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறார்கள். ரொம்ப அழகாக ஆகம சாஸ்திரப்படி தான் அந்த கோயிலும் அமைகிறது. புதுசாக சுவாமியின் மூர்த்திகளையெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்கிறார்கள். அப்படி கும்பாபிஷேகத்திற்கான நாள் நெருங்குகிறது. அப்பொழுது நம் சிவபெருமான் சந்நிதியில், சுவாமியுடைய சந்நிதியில் அந்த லிங்கத்தை எடுத்துட்டு போய் வைக்கணும். அதுதான் அன்னைக்கு அவர்கள் திட்டமிட்ட பிரதான வேலை. சாதாரண விஷயம் இல்லையே, பெரிய காரியம் இல்லையா? அவரை தொடுவதே எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? அந்த லிங்க திருமேனியை பார்ப்பதே அவ்வளவு பாக்கியம், அதை தொட்டு எடுத்து உள்ளே வைப்பது மிக மிக பெரிய பாக்கியம். அப்படி அந்த சுவாமியை எடுத்துண்டு சன்னதி வரைக்கும் வந்தாச்சு. அந்த கர்ப்ப கிரகத்திற்குள் நம் சுவாமியை எடுத்து அப்படி பிரதிஷ்டை செய்யும் அந்த காலத்தில் ஒரு சோதனை. சுவாமி அசைய மறுக்கிறார். பக்தர்களின் உள்ளத்தில் எழும் எண்ணங்களுக்கு இசையும் நம் சுவாமி அன்று ஏனோ சன்னதிக்குள் கர்ப்ப கிரகத்தில் வந்து அசைய மறுக்கிறார். சன்னதி வரைக்கும் வந்துட்டார், அப்படி உள்ளே வரணும், ஆனால் சுவாமி அசையலை. எல்லாருக்கும் ஒன்றும் புரியலை. இவ்வளவு நேரம் நன்னா எடுத்துட்டோம், வந்தோம், இப்போ சுவாமி உள்ளே வர மாட்டேங்கிறாரே, கனமாக இருக்காரா தெரியலை. சரி, அப்படியே ஒரு சின்ன ஒரு வண்டி மாதிரி வச்சு உள்ளே இழுத்துண்டு போகலாமா, அதுக்கும் சுவாமி அசையலை, நகரவே இல்லை சுவாமி. அந்த இடத்துலையே பிரதிஷ்டான மாதிரி அப்படியே இருக்கார். எல்லாருக்கும் ஒரே சங்கடம். இப்போ என்ன பண்ணுறது, ஏன் சுவாமி உள்ளே வரல, ஒன்றும் புரியல. எல்லோரும் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறா. அன்று இருந்த இன்ஜினியர்கள்லாம் வந்து இப்படி எடுக்கலாம், அப்படி தூக்கலாம். சுவாமி நினச்சிட்டார்னா அவரை விட ஒரு பெரிய இன்ஜினியர் யாருமே கிடையாது இல்லையா? அசையவே இல்லை, இருந்த இடத்திலேயே பிரத்யட்சமாக உட்காந்துட்டார் சுவாமி. இப்போ
இப்போ என்ன பண்ணுறது? கர்ப்ப கிரகத்துக்குள்ளே சுவாமி வந்து ஆகணுமே, அப்போ தானே கும்பாபிஷேகம் பண்ண முடியும். உடனடியாக தங்களிடத்தில் இருந்ததெல்லாம் எடுத்துட்டு சேர்த்து வச்சுட்டு யாரெல்லாம் அவைலபிளாக இருந்தாலும் டக்குன்னு ஒரு பஸ்ஸில் ஏறி நேராக காஞ்சிபுரம் வந்து மகாபெரியவா முன்னாடி வந்து எல்லோரும் பிரசன்னமாயிட்டா. பெரியவா ஒரு சின்ன பிரச்சனையாக எடுத்து கவலையாக இருக்குது, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு ஒரே பதற்றம். சொல்லுங்க என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ பதற்றம் அப்படின்னு மகான் புன்னகையோடு பொறுமையாக நிதானமாக கேட்க, நாங்கள் தான் கோயில் வேலை ஆரம்பித்தோமே பெரியவா, எல்லா வேலையும் முடிகிற சமயத்தில் சுவாமியை எடுத்துன்னு வந்து உள்ளே வைக்கலாம்னு பார்த்தா சுவாமி அசையவே மாட்டேங்கிறார், உள்ளே கொண்டு வரவே முடியல, கும்பாபிஷேகத்துக்கு வேறு நாள் நெருங்கிடுது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே பெரியவா அப்படின்னு எல்லாரும் சொல்லும்பொழுது மகான் பார்த்தாராம். அப்படியா? அப்படியே ஒரு க்ஷண நேரம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கோ, அதாவது தன்னுடைய சிஷ்யர்கிட்ட ஒரு கட்டளையை சொல்கிறார். நீங்கள் என்ன பண்ணுற, நேராக போய் திருச்சி வைத்தியநாதையர் இருக்காரோன்னு அவர் இங்கே வர சொல்லு அப்படின்னு இங்கே வர சொல்கிறார். அதற்குள் இந்த பக்தர்கள் சற்று தள்ளி நிற்கிறா. இந்த வைத்தியநாதையர் கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்து நிற்க, அவர்கிட்ட மட்டும் ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்வது போல் மகான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு யாருக்கும் ஒன்றும் புரியலை. அவர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த பக்தர்களை பார்த்து கொஞ்சம் உறக்க, நீங்கள் என்ன பண்ணுறேன், இந்த வைத்தியநாதையரை அழைச்சிண்டு உங்கள் ஊருக்கு போங்கோ, அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், அவர் என்ன சொல்கிறாரோ என்ன செய்ய சொல்கிறாரோ அவருக்கு அனுகூலமாக இருங்கோ, நல்லபடியாக எல்லாம் நடக்கும், கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் அனுப்புகிறார். ஆனால் இந்த வைத்தியநாத ஐயரிடத்தில் நம் மகாபிரியவா என்ன செய்ய சொன்னார் என்பது யாருக்கும் தெரியாது. இவரும் இன்னும் அவர்கிட்ட சொல்லவில்லை. இவரும் கூட போகிறார். முதல் நாள் பார்க்குறா இவர் என்ன செய்கிறாருன்னு. நேராக வரார். அந்த கர்ப்பகிரகத்தின் வாசல்லையே சுவாமி நின்றுட்டார் இல்லையா, அவருக்கு கொஞ்சம் பக்கத்தில் போய் அமர்ந்துட்டு கண்ணை மூடிட்டு ஜபம் பண்ணுறார். இவர் ஏதோ வேலை சொல்ல போகிறார் நம்ம எல்லாருக்கும்னு அந்த ஆந்திர தேசத்து மக்கள், அந்த ஊரை சேர்ந்த அந்தணர்கள்லாம் காத்துன்னு இருக்க, இவர் வந்து ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்படியே மத்தியான பொழுத கடந்து சாயங்காலம் ஆன உடனே அவர் எழுந்து தன்னுடைய அனுஷ்டானத்தை பண்ண போயிடுறார். 2வது நாள் வருது, இதே மாதிரி சுவாமி பக்கத்தில் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கார். சாயங்காலம் ஆன உடனே போயிடுறார். 3வது நாள் வருது, மறுபடியும் சுவாமி பக்கத்தில் உட்காந்து கண்ணை மூடின்னு ஜபம் பண்ணுறார். என்ன ஜபம் பண்ணுறார், என்ன மந்திரம் சொல்கிறார், இவர் நமக்கு இன்னும் வேலையே சொல்லலையே, கும்பாபிஷேக நாள் ரொம்ப நெருங்கிடுத்து, என்ன பண்ண போகிறோன்னு எல்லாருக்கும் ஒரே சந்தேகம், ஒரே குழப்பம், கூச்சல் எல்லாமே இருக்குது. ஆனால் இவர் எதை பற்றியும் சிந்திக்காமல் மகான் சொன்னதை போல் ஜபம் பண்ணிட்டு இருக்கார். மகான் சொல்லியிருக்கார் இவர் ஜபம் பண்ண சொல்லி பண்ணிகிட்டே இருக்கார். 21 நாள் இப்படி பண்ணிட்டாருங்க. உட்காந்து வருவார், காலையில் எழுந்துப்பார், ஸ்நானம் பண்ணுவார், அனுஷ்டானம் பண்ணுவார், ஜபம் பண்ண உட்காந்துருவார். அப்படியே ஒன்றுமே சாப்பிடாமல் அப்படியே பண்ணிகிட்டே இருப்பார். மத்தியானம் பொழுது கடந்துடும், மறுபடியும் எழுந்து போவார், மறுபடியும் அனுஷ்டானம் பண்ணுவார், சாப்பிடுவார், தூங்குவார், மாற்றி மாற்றி ஜபம் மட்டும்தான் நடந்துட்டுருக்கு சுவாமி பக்கத்தில். 21 நாள் ஆச்சு. 21வது நாள் இதே மாதிரி ஜபம் அனுஷ்டானம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த வைத்தியநாதையர் என்ற பக்தர் இந்த பக்தர்களை பார்த்து, இப்போ நீங்கள் சுவாமி எடுத்துட்டு உள்ளே வாங்கோன்னு சொல்கிறார். இந்த பாருங்கோ, இந்த பக்தர்கள் என்னென்னமோ கருவியெல்லாம் எடுத்துகிட்டு வரா, சுவாமி தான் நகர்த்த முடியலையே வரா, அப்படி லைட்டாக அப்படி விரலை வச்சு தள்ளின உடனே சுவாமி கடகடகடன்னு உள்ளே போய் உட்காந்துப்பாரா. அவ்வளவு கனமாக இருந்த சுவாமி பஞ்சு போல் இலகுவாக ஆகி அப்படி இவர்களே தூக்கிண்டு போய் சுவாமியை வைக்கிற அளவுக்கு வந்துட்டார். எல்லாருக்கும் அவ்வளோ ஆனந்தம், ஆனந்த கண்ணீர், ஆச்சரியம், ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரான்னு கோஷம். என்ன நடந்தது அப்படின்னா, இவர்கள் பெரியவாள்கிட்ட போய் கேட்டதுமே பெரியவா கொஞ்சம் யோசிச்சார்களே என்ன நடந்திருக்குன்னு. நடந்துட்டு வைத்தியநாத ஐயரை கூப்பிட்டு, நீ 21 நாள் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணு, நம சிவாயன்னு சொல்லிண்டேரு, சுவாமி பக்கத்தில் போய் உட்காந்து சொல்லிண்டேரு, நீ 21வது நாள் சொல்லி முடித்ததுமே சுவாமி நகருவார் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த பக்தர்கிட்ட போய் என்ன ஆச்சு என்ன பண்ணேன்னு கேட்டதுமே அவர் சொன்னார், நான் ஒன்றுமே பண்ணலைப்பா, அந்த பரம்பொருள் பரபிரம்மம் மகாபெரியவான் அங்கே அமர்ந்துருக்கு, அவர் தான் சொன்னார், நீ பஞ்சாட்சர மந்திரத்தை மட்டும் ஜபிச்சுண்டேரு, சுவாமி தானாக நகர்ந்து உள்ளே வருவார்னு சொன்னார். நானும் அதை மட்டும்தான் சொன்னேன், நம்பிக்கையோடு சொன்னேன். பெரியவா மேலே நாம் எல்லாம் வச்சிருக்கிற நம்பிக்கை, மகா பெரியவாளுடைய சங்கல்பம், இதற்கெல்லாம் மேல் நமசிவாய மந்திரத்தின் சக்தி தான் அந்த பகவானையே அசைத்து உள்ளே வந்து அமர வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னதும் எல்லா பக்தர்களுக்கும் ஆனந்தம். மிக மிக விமர்சையாக அந்த கும்பாபிஷேகம் ஜாம் ஜாம்னு நிகழறது. இது நமக்கு எதை நினைவூட்டுகிறது? அதாவது அப்பர் சுவாமிகள் என்ன நடந்தாலும் எதை விட்டாலும் நமசிவாய மந்திரத்தை விடமாட்டேன் என்ற திடமான நம்பிக்கையோடு இருந்ததனால்
சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவேன்னு சொன்னார். அவ்வளவு பெரிய பாறையில் கட்டி கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் அந்த கல்லோடு அவரையும் சேர்ந்து பூட்டி கடலில் விட்டு எரிஞ்சாலும் அந்த கல் அந்த பாறை மூழ்காமல் மிதந்தது. அப்பர் சுவாமிகளை காப்பாற்றி அழகாக கரை ஏற்றியது, கடை தேற்றியது. அதே போல் நாமும் கரையேற வேண்டும் இந்த சம்சார வாழ்க்கையில் என்றால் அந்த நமசிவாய மந்திரமே நமக்கான உயிர் நாடி. இதை அப்பர் சுவாமிகள் அன்று தன் வாழ்விலேயே செய்து காண்பித்தார். நம் மகா சுவாமிகளோ இதை எவ்வளவு பிரத்யக்ஷமாக நமசிவாய மந்திரத்தை சொன்னால் சுவாமி இசைவார் அசைவார் என்று எவ்வளவு அழகாக நமக்காக செய்து காண்பித்துள்ளார். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம்? எந்த ஸ்லோகமாக இருந்தாலும் எந்த மந்திரமாக இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையில் அனைத்து உயிர்களின் ஜீவ நாடியாக பிராண சக்தியாக இருக்கும் நமசிவாய மந்திரமாகவே அது இருந்தாலும் சரி, நாம் முழு நம்பிக்கையோடு திடமான பக்தியோடு ஸ்ரத்தையோடு சுவாமி நம்மை காப்பார், நம்முடைய குறைகளை தீர்ப்பார் என்ற பரிபூர்ண நம்பிக்கையோடு செய்து வந்தோம் என்றால் நிச்சயமாக எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கான தீர்வு கிடைத்தே தீரும். சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்திமயம்.